Hi friends, welcome to my channel. It's Monday morning. பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரி கிழங்கும் பூரி தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து பசங்க வந்து பூரி எப்போதுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுட்டேன். பூண்டையும் சோம்பையும் கொஞ்சம் தட்டி வச்சாச்சு. மாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதுவுமே கட் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் பசங்க வந்து பூரி விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் என்ன சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூரி கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் விட்டு இதுக்கு வந்து காரம்னு பார்த்திங்கன்னா எந்த பவுடரும் சேர்க்க போகிறதில்ல. சில்லி பவுட்ரு அந்த மாதிரி இதுக்கு வந்து க்ரீன் சில்லி மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். தட்டி வச்ச சோம்பு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு இது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மட்டும் சேர்த்தோம்னா பூரி கிழங்கு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இதுதான். கடல மாவு லைட்டாக தண்ணியில் ஆட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த திக்னஸும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பூரி கிழங்கு வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த கடல மாவுக்கு பதிலாக என்ன சேர்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சிலவங்க தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க, சிலவங்க பொட்டுக்கடல மாவு சேர்ப்பாங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க. எது சேர்த்தா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூரியும் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நான் எப்போதுமே வந்து பசங்களுக்கு வந்து குட்டி குட்டி பூரியாக தான் செய்வேன். அதனால் ரவுண்டாக வந்து கட் பண்ணி ஏதாவது ஷேப் வச்சு கட் பண்ணிடுவேன். இன்றைக்கி அப்படி செய்யலை, சும்மா சாதாரணமாகவே போட்டாச்சு. இந்த மாதிரி எண்ணெயை வந்து இந்த பூரி மேலே கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா நல்லா பஃபியாக உப்பி வரும். அதுக்காக இதை மாதிரி பண்ணுறது. நான் வந்து எண்ணெய் எப்போதுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சமாக விட்டு ஒவ்வொரு பூரியாக தான் போட்டு எடுப்பேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சுட்ட எண்ணெயெல்லாம் அடுத்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வச்சு கொஞ்சம் மெதுவாக போட்டு அந்த மாதிரி எடுத்தோம்னா பூரி வந்து பஃபியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாேருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச்.